ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நாம நைட் ஃபுல்லாக இருந்து படிச்சுட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நைட்டாக இருந்து படிச்சுட்டு நாம எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது அங்கே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, என்ன 2 நாள்லயே அதிக குண்டாகிட்ட அப்படின்னு. ஸோ அப்போ நாம ரொம்ப ஷாக் ஆயிருப்போம். ஏன்னா நாம நைட்டாக உட்காந்து படிச்சிருப்போம், பட் அதிகமாக சாப்பிட்டு இருக்க மாட்டோம். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கே ஒரு விஷயம் தோணும், நம்ம எதையுமே சாப்பிடல, நம்ம எதையுமே அதிகமாக எடுத்து சாப்பிடல, பட் இதுக்காக நான் அதிகமாக குண்டாகிட்டேன் அப்படின்னு. ஸோ பேசிக்காக நீங்கள் அதிகமாக தூங்காம அதிகமாக முழிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனுக்கு தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோ 6ல இருந்து 8 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டிப்பா தூங்கியே ஆகணும். நீங்க தூங்காம அதிக டைம் முழிச்சிருந்து படிச்சதால தான் உங்களோட உடல் எடை அப்படின்றது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்கோ அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. 6ல இருந்து 7 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டிப்பா தூங்குங்க. சோ நீங்க எந்த அளவுக்கு அதிகமா தூங்குறீங்க அந்த அளவுக்கு உங்களோட உடல் எடை அப்படின்றது மெயின்டைன் ஆகும் அண்ட் உங்களோட நேச்சுரல் வெயிட்லயுமே இருப்பீங்க. சோ இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேக்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ரொம்ப சோகமா இருக்கும்போது இல்ல நாமளே ரொம்ப சோகமா இருக்கும்போது நம்ம கிட்ட யாராச்சும் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நாம இமீடியட்டா மறந்துடுவோம். அதாவது நம்ம சோகமா இருக்கும்போது யாராச்சும் வந்து ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம் சொன்னாலும் சரி, இல்ல நாமளே அந்த இடத்துல ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டிருந்தாலுமே சரி, நம்ம நார்மலா இருக்கும்போது அவங்க கண்டிப்பா வந்து கேட்பாங்க, எதுக்காக இப்படி பண்ண, இல்ல எதுக்காக அந்த விஷயத்தை பெருசா கன்சிடர் பண்ணல அப்படின்னு. அந்த இடத்துல தான் நாம ஷாக் ஆகும். இந்த விஷயத்தை எப்ப சொன்னா எனக்கு சத்தியமா ஞாபகமே இல்லை அப்படின்னு நாம அவங்க கிட்ட சொல்லுவோம். சோ பேசிக்கா ஒரு ஹியூமனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சோகமா இருக்கும்போது அவங்கிட்ட என்ன விஷயம் சொல்றாங்க அண்ட் அவன் எந்த மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்னு அவனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க சோகமா இருக்கும்போது யாராச்சும் ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அதை எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க, இல்ல அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் நார்மலா இருக்கிற டைம் இந்த விஷயத்த சொல்ல அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நாம ஒருத்தர் கூட பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்குமே பயமா இருக்கும். நாம எங்கேயாச்சும் விழுந்துருவோமோ இல்ல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு கண்டிப்பா பயமா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நாம அவர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கம்மியா ஓட்டுங்க, இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சோ இதை கேட்கும் போதே அவர் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, என்னையும் சேர்த்து பயப்படுத்தாத, நான் நார்மலா தானே ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ இந்த இடத்துல ஒரு விஷயத்த நோட் பண்ணிருக்க மாட்டீங்க, இவ்வளவு டைம் நார்மலா ஓட்டிட்டு இருந்தவர் எதுக்காக பயப்படுத்தாத அப்படின்னு உங்ககிட்ட சொல்லணும். சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பயம் அப்படின்றது ஒரு தொற்று நோய் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பயம் வந்துடுச்சு, அதையே உங்க கூட இருக்கவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களுமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எந்த அளவு தான் தைரியமான ஒரு பர்சனா இருந்தாலுமே அவங்களுக்குமே பயம் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ரொம்ப பயப்படும் போது அதை கூட இருக்கவங்க கிட்ட பெருசா காட்டிக்காதீங்க, ஏன்னா அவங்களுமே அதிகமா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக்கப் பெயின் அப்படின்றத யாராலையுமே தாங்க முடியாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இதுக்கான ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. 2 பிரேக்கப் ஆன பர்சன்ஸ் ஒரு இடத்துல எடுத்திருக்காங்க. அந்த 2 பேர்கிட்டயுமே இருந்த மொபைல் எடுத்து அதுல ஒருத்தரோட மொபைலை அவர்கிட்டயே கொடுத்துட்டாங்க அண்ட் மற்றவரோட மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ சரியா 1 வீக்குக்கு அப்புறமா அந்த மொபைல் வாங்கப்பட்டவரோட மனநிலை நார்மலா மாறிடுச்சு. அவரோட பிரேக்கப் பெயின் இருந்தாலுமே அந்த இடத்துக்கு அவர் அதிகமா எமோஷனல் ஆகல. பட் அந்த மொபைல் போன் இருந்த அந்த ஒரு பர்சன் ரொம்ப எமோஷனல் ஆகி எப்படி பிரேக்கப் ஆகும்போது இருந்தாரோ அதை விட பல மடங்கு எமோஷனலா ஆகி அவரோட மென்டலே ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோஷியல் மீடியா அப்படின்றது இப்ப எல்லாரோட மைண்டையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க சோஷியல் மீடியால பார்க்கக்கூடிய லவ்வர்ஸோட வீடியோஸ் அண்ட் பிரேக்கப் வீடியோஸ், சாங்ஸ், இந்த மாதிரியான விஷயம்ஸ் எல்லாமே ஒருத்தரோட எமோஷனலா அதிகமா ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அந்த ஒரு விஷயம் தான் அந்த ஒரு பர்சனுக்கு நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க மொபைல் போன்ல இருந்து தள்ளி இருந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க எதுக்காக சாங்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு எப்பயாச்சும் திங்க் பண்ணிருக்கீங்களா? சோ பேசிக்கா ஒரு ஹியூமனோட பிரைனை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் நாம கேட்டுக்கிட்டு எந்த வேலையை பண்ணாலுமே அதுல நம்மளுக்கு டயர்ட் அப்படின்றது இருக்காது. அந்த வேலை எவ்வளவு செய்யறோம், எவ்வளவு அதிகமா செய்யறோம்னு கூட நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாம ஒர்க் அவுட் பண்ணும்போது சாங்ஸே இல்ல நார்மலா ஒரு பிஸியான பிளேஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கான மனநிலையே இருக்காது. அதே நேரத்துல நம்ம கம்மியான ஒர்க் அவுட் பண்ணாலுமே நம்மளோட உடம்பு ரொம்பவே சோர்வாகிடும். சோ அதே நேரத்துல நம்ம சாங்ஸ் கேட்டுக்கிட்டு அந்த ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த அளவு ஒர்க் அவுட் பண்ணாலுமே நம்மளோட உடம்புல அது பெருசா இன்ஃபெக்ட் இருக்காது. அதே நேரத்துல நாம அதிகமாவே ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் எல்லாருமே சாங்ஸ் கேட்டுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்றாங்க. சோ நீங்க ஏதாவது ரொம்ப ஹார்டான ஒரு ஒர்க் பண்ணணும், இல்ல ரொம்ப ஹார்டான ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா நீங்களுமே சாங்ஸ் கேட்டுக்கிட்டு பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பா ஈஸியா பண்ணிட முடியும்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லயே இல்ல உங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பான். எப்ப பார்த்தாலுமே நான் அலோனா இருக்கிறேன், எனக்கு அலோன் தான் பிடிச்சிருக்கு, நான் தனிமையை விரும்புற நண்பர் அப்படின்னு எக்கச்சக்கமான ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த ஒரு பர்சனை நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா தாங்க மாட்டான், உடனடியா வெளியே வந்துருவான். சோ ஃபர்ஸ்ட் ஹியூமனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே தனிமையா இருக்கிறது ஹியூமனுக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதரால அதிகபட்சம் ஒரு நாளுக்கு மேல தனிமையாவே இருக்க முடியாது. தனிமையா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட மெண்டல் அப்படின்றது ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதே நேரத்துல அவங்களோட ஹெல்த்துமே அதிகமா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி எப்ப பார்த்தாலுமே அலோனா இருக்கலாம் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடக்கூடிய பர்சன் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஒரு நாள் பிடிச்ச ரூம்ல அடைச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் போட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில பேர்கிட்ட இருக்கக்கூடிய மித்து என்ன அப்படின்னா, நாம தூங்கும் போது நம்மளோட பிரெயினுமே சேர்ந்து தூங்கிடும். சோ அதனாலதான் நாம காலையில எழுந்திருக்கும் போது இல்ல தூங்கிருத்து எழுந்திருக்கும் போது நம்மளோட பிரெயின் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனாலதான் நாம போக்கஸ்டாவும் ரொம்ப கான்சென்ட்ரேட்டாவும் இருக்கும் அப்படின்னு. பட் உண்மையான ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் தூங்கும் போது தான் அவனோட பிரெயின் ரொம்பவே ஆக்டிவா ஒர்க் ஆகும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா நீங்க பகல்ல இருக்கிறத விட நைட்ல தான் உங்களோட பிரெயின் ரொம்ப ஆக்டிவா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பார்த்த விஷயங்கள், நாம படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே எந்தெந்த மெமரியில சேவ் ஆக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே ப்ராசஸ் பண்ணும். சோ பிரெயினை பொறுத்த வரைக்கும் நாம எப்ப தூங்குறோமோ அந்த டைம் தான் பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயம் உங்களோட லைஃப்ல எல்லாருக்குமே நடந்திருக்கும். அதாவது நீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு கேங்கா இருந்துட்டு இருப்பீங்க. அந்த இடத்துல நீங்க அடுத்த நாள் எக்ஸாம் வர போகுதுன்னா கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு உங்களோட மைண்ட்ல இருக்கு. பட் அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சொல்றாங்க, இந்த எக்ஸாம் நம்ம படிக்காம எழுதலாம், இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்கும், சோ நம்ம படிக்காமலே எழுதிடலாம் அப்படின்னு. சோ நீங்க என்னதான் ஸ்டார்டிங்ல நான் அதிகமா படிக்கணும், இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே உங்களோட குரூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே படிக்காம இருக்கிறாங்க. சோ ரொம்ப ஈஸியா தான் எக்ஸாம் வரும் போல் இருக்கு. சோ நாமளுமே படிக்காம இருந்துடலாம் அப்படின்னு நீங்களுமே படிக்க மாட்டீங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுப்பாங்க, பட் நீங்க ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுப்பீங்க. சோ பேசிக்கா ஒரு ஹியூமனோட பிரெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப்பா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இருக்கக்கூடிய டிசிஷன், நாம என்னதான் சோலோவா இருந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த ஒரு டிசிஷன்ல தான் நாமளுமே அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், அதைத்தான் நாம அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் பொதுவா ஹியூமனோட சைக்காலஜி அப்படின்றது. சோ நீங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அண்ட் இதோட பார்ட் 2 பார்ட் 3 அப்படின மாதிரி இந்த வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படினாலுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.